சாப்பாட்டுக்கான வந்திருக்கிற நேரத்தினாலே நேரம் கருதி சுருக்கமாக கூட விளைகின்றேன். நமக்கெல்லாம் தெரியும், 2 அவதாரம் மட்டுமே பூர்ண அவதாரம் என்று. சிவன் நாராயணன் எடுத்த அவதாரத்திலே 7வது அவதாரம் நமக்கெல்லாம் தெரிந்தது. இந்த திரேதா யுகத்திலே ராமனாகவும், அதைத் தொடர்ந்து அடுத்தது 8வது அவதாரத்திலே திரேதா யுகத்திலே கிருஷ்ணனாகவும் 2 பரிபூர்ண அவதாரங்களை எடுத்தார். இவர்கள் இப்பொழுது இங்கே பேசி சென்றவர்கள் எல்லாம் அவருடைய எளிமை அனைத்தையும் பற்றி பேசிவிட்டார்கள். அவருடைய வாழ்க்கை முறையை எப்படி நடத்தினார், எவ்வாறெல்லாம் சாதனைகள் பெற்றார் என்பதெல்லாம் இங்கே கூறிவிட்டார்கள். அவர் விவசாயம், சங்கீதம், நாட்டியம், ஜோசியம், ஆளுமைத்தன்மை, ஆண்டாளிடம் அசராத பக்தி, இப்படி பக்திக்கு முன்னின்று நிற்பார் தேரோட்டத்திலே. அதே போல் ஆண்டாள் உற்சவங்களிலும் முன்னின்று நிற்பார். வெள்ளிக்கிழமை எல்லா வெள்ளிக்கிழமையிலும் 8:45 9 மணி, அதாவது சிறை போடுவதற்கு முன்னாடி தன்னுடைய மனைவியுடன் சில நேரங்களிலும் தானும் சில நேரங்களிலும் ஆண்டாள் சன்னதிக்கு வந்து அந்த வெள்ளிக்கிழமை ஊஞ்சல் செய்வது வழக்கமாக கொண்டிருப்பார். இப்பேற்பட்ட திரு ராமசாமி அவர்கள் அவர்களுடைய காலத்திலே நெருங்கிய தொடர்புடைய ஒரே ஒரு செய்தி, அவர் நம்ம பிராமண சமூகத்தை மட்டுமே அவர் ஆதரிக்கவில்லை, அனைத்து சமூகத்திற்கும் அவர் உறுதுணையாக இருந்தால் அத்தனை சமூகத்தையும் போற்றினார். இதை நாம் எப்படி புரிந்து கொள்வோம் என்றால், ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நிறைவேறுகின்றேன். ஒரு சமயம் ஒரு பிராமண பையன் மற்றொரு எதிர்த்தட்டிலே முஸ்லிம் பெண், அந்த பெண்ணுக்கும் அவருக்கும் விவாதம் நடந்தது. நடந்த உடனே இந்த செய்தியை கேட்டறிந்த உடனே அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஆணுக்கும் பெண்ணுக்கும் தானே திருமணம் நடந்தது, அதை ஏன் பெரிதாக எடுத்துக் கொள்கிறீர்கள், எல்லாம் நம்ம மாத்து குழந்தைதான் ஆவணும் அப்படின்னு சொல்லி எங்களை எல்லாம் தேற்றினார். அப்படி சமூகத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு அவதார புருஷர் என்றார் அவர் TIS ராமசாமி மட்டும்தான். அவருடைய வம்சத்திலே நாங்கள் எல்லாம் வந்திருக்கின்றபடியா அவருடைய தாப்பனார் ஸ்ரீனிவாசன், அவருடைய மனைவியார் எதிராஜவல்லி, அவருடைய தந்தை எங்களுடைய தாத்தா அழகரையங்கார், அதைத் தொடர்ந்து திருவேங்கடத்தையங்கார், அழகரையங்காருடைய மனைவி லட்சுமி, திருவேங்கடத்தான் மனைவி அலுமையில் இவர்களுக்கெல்லாம் எங்களுக்கு நாங்கள் அமாவாசை, பௌர்ணமி, அமாவாசை, மாசப்பருப்பு என்ற விசேஷ நாட்களில் தர்ப்பணம் பண்ணக்கூடிய அவருக்கு, அதாவது தர்ப்பணத்தின் மூலமாக எள்ளும் தண்ணீரும் கொடுத்து அவர்களுடைய தாகத்தை தீர்த்துக் கொண்டிருக்கின்றோம். அப்பேற்பட்ட பெரிய கைங்கரியம் அவருடைய வாரிசிலே வந்ததனால் எங்களுக்கு அது கிடைத்திருக்கின்றது. அதனை நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். TIS வம்சத்தினர் அனைவருக்கும் இவர் ஊருக்கு உழைத்து அத்தனை பேருக்கும் நல்ல பேர் ஆகிவிட்டார். குடும்பத்திற்கு உழைத்தாரா என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனாலேயே அவரது குடும்பம் இன்று மிகச் சிறப்பாக இருக்கிறது என்று கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல இறைவன் அவருடைய புகழை மேலும் மேலும் வளர்ப்பதற்கு, அவருடைய வழியில் நடப்பதற்கு நாம் இன்று உறுதியேற்போம். அனைவருக்கும் நன்றி. நன்றி சார்.